கடைக்கு போகிறோம். என்ன கடைக்கு? ஏதோ கடைக்கு போகிறோம். திமுறா பேசுறீங்க? திமுறாவா பேசலாம். வந்துருக்கு. என்னாச்சு? பலூன் வெடிச்சுதாமே. பலூன் ட்ரெண்ட்ஸ் போங்க என்ன ஃபஸ்ட்டு. நம்ம வந்து ஈஸி பை வந்திருக்கோம். அப்பா தொப்பி போட்டிருக்கேன். கடைக்கு போகலாம். உடனே எடுத்துட்டீங்க ஒரு ட்ரெஸ்ஸு. உங்களுக்கா? உனக்கு தான். இதை போய் நான் போட முடியுமா? நல்லா இருக்கும் வைங்க. எனக்கு ஷாப்பிங் பண்ணுறேன். நீங்கள் ஒருத்தவங்க ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க. உனக்கு ஷாப்பிங் பண்ணணும். பேக் யார் பிடிச்சிப்பா? நீ டக்கு டக்குன்னு உனக்கு பண்ணணும்னா என்ன பண்ணுறது? நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன தோன்றீங்க? அங்கே எதுவும் உள்ள நானே சைஸ் கிடைக்காம. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. தைச்சிங்களா? சுத்துங்க. சுத்தலாம் முடியாது. ஃபுல் அவுட்ஃபிட் காமிக்கணும்ல. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. இந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகும். டல்லாக இருக்குது ஃபேஸ். வந்து வாங்கலாம். என்ன பேக் இது? 900. இது ட்ரெண்ட்ஸில் வாங்கணும். டூ பீஸ் செட் எடுக்கலாம். இந்த பிங்க் கலர் 2 பீஸ்னா பிங்க் கலரே போகிறீங்க எப்போவுமே. அது நல்லா இருக்கும் போட்டால். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் போங்க. இது வயிறு பிடிக்கிற இடம். இது கொஞ்சம் எல் சைஸ்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல் சைஸ்னால் கொஞ்சோண்டு பிடிக்கும். நீங்கள் எக்ஸஸ் தானே? எக்ஸஸ்லாம் இல்லை. அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ கொஞ்சம் தொப்பை இருக்குது. நான் என்ன சைஸ் தெரியுமா? 0. இதில் போடலாம். கட்ரினா கேஃப். நான் எடுத்து முடிச்சிட்டேன். நிறைய டிஷர்ட் எடுக்கணும்னா எடுத்துட்டேன். என்கிட்ட காமி. இருங்க என்னங்க. நான் வந்து எனக்கு கலர் பிடிச்சிருச்சு. அண்ட் டிஷர்ட் வந்து 1 2 3 3 எடுத்திருக்கேன். எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதே போர் அடிக்கும். எனக்கு போர் அடிக்கலையே. எனக்கு 2 வருஷத்துக்கு துணி வேணாம் கைஸ். அதிசயமா இவ்வளோ எடுத்திருக்கீங்க கையில். அது பிடிச்சிருந்தா வாங்கிடுவேன். அல்ல பில்லிங்க்கு வந்துட்டீங்களா அதுக்குள்ள? எனக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸு 350 ரூபா தான். எங்கே? 350 தான் இந்த ட்ரெஸ். எங்கே? நாளையா நான் சூப்பராக இருக்கு. செர்லின் வந்து வீடு பார்க்க வந்திருக்கா. ஆமாப்பா. வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கா. அதுவும் இருட்டில் தான் வர முடிஞ்சுது. இதான் சிட் அவுட்டு. வரண்டா. சிட் அவுட்டா? என் ரூமா தானே? அவர் ரூம் அது. மாஸ்டர்லாம் எதுக்கு பெட்ரூம்னா? இது ஒரு பெட்ரூம். இது பெட்ரூம். என்ன? இங்கே வந்து கபோர்டு வந்துடும் ஃபுல்லாக. ஓ குட்டியாயிரும். சரி ஓகே. இங்கே டிவி வந்துடும். இப்படியே விட்டுருங்க. பெருசாக இப்படியே விட்டுருவா? ஒன்று கபோர்டே போட வேணுமா? அங்கே ரூம் போலையா? இது பாத்ரூம். இது வந்து வாஷிங் மிஷின். அது ட்ரெஸ்ஸிங் ரூமா? இது பாத்ரூம். அப்போ பாத்ரூம் இந்த ரூமுக்கு எங்கே வைக்கிறது? மேலே. இப்படி ஏறி போய் பாத்ரூம் போடணும் மேலே. அவளுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. அவள் சும்மா வந்திருக்கா. சும்மா வந்தியோ? எப்படி இங்கே பில்டிங் வந்துருங்க? அது இது வந்து டைனிங் ஹால். அது பக்கத்து வீடு. அப்புறம் மேலே டைனிங் ஹால். இங்கே நம்ம வீட்டு பேக் சைடு வந்துடும். தோட்டம் வந்து பேக் சைடு குடிசை வீட்டில் அப்பா இருப்பாங்க. எங்களை லாஸ்ட்டில் அங்கே வச்சுருவீங்க. அதாவது அவங்க 15 நாள் தான் சொன்னாங்க இன்ஜினியர். அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலான்னாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வந்து வேலையை ஆரம்பிக்கும். தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கு. ஆனால் இது
ஆரம்பிச்சா டக்குன்னு முடிஞ்சிரும்ல. எது? ஆமாம், மேலே ஆரம்பித்தா டக்குன்னு முடிஞ்சிடும். என்ன பண்ணுறேம்மா? தண்ணி எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கேம்மா. நம்ம ஏரியா ஃபுல்லாக பனி. உன் ரூம் எங்கே இருக்குது சொல்லு? என் ரூம் வந்து அதா. ஆமாம், உனக்கு கொஞ்சம் நீட்டி விட்டுருக்கேன் பாரு பால்கனிக்கு. பாரு போ, உனக்காக அந்த சைடு ஒரு அடி பால்கனிக்கு தள்ளி விட்டுருக்கேன் இடம். ஆமாம், அதில் கொஞ்சம் தள்ளி இருக்கும் பாரு. இருக்கு. ஆ, அதுவா இதுவா? அதான் அதான் அதுவா? சென்டரில். சூப்பராக இருக்குங்க. மேலே தண்ணி நிற்கிறது எங்கே பாருங்க. இங்கேருந்து பாருங்க, அழகாக இருக்குது. வீடு வரதான் செய்யும் சுற்றி. வீடு வராமல் நான் காட்டுக்குள்ளே கொண்டு வைப்போம். வீடு கட்டவா? அப்போ அங்கே வேணும் பால்கனி. எங்கே? ஃப்ரண்ட் வியூ எனக்கு. ஃப்ரெண்டு ஃபுல்லாகவே பால்கனி தானே உனக்கு. இங்கே வரும், இங்கே வரும் பால்கனி. இங்கே பாரு, இங்கே வரும் ஓப்பன் பால்கனி. அப்போ இது எனக்கு. இது பால்கனி தான். பேசவே முடியல, பயமா இருக்குது. வீடியோ எடுத்து போட்டு மாமியார் என்ன என்னாச்சு? ரொம்ப நல்லா எங்கே வந்துருக்கீங்க? டீ சாப்பிடுறோம். ஏன்னா எங்கே பாருங்க, உங்களுக்கு ட்ரௌசர் எடுக்கவா? எடு. நல்லா இருக்கா? இந்த ட்ரௌசர் நல்லா இருக்கா? ம், ஏங்க இந்த ட்ரௌசர் உனக்கு எடுத்தாச்சா ட்ரெஸ்ஸு? எடுத்து வச்சா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. இது யாருக்கு? எனக்கு நிறைய இருக்குது. என்ன எடுக்கிறதுனே தெரியல எனக்கு. நீ செலக்ட் பண்ணு. யாருக்கு அது? இப்போ டான்ஸ் ஆடுவிய, இப்போ டான்ஸ் ஆடுவிய. போதும் போதும். ஒன் ட்ரெஸ் எங்கடா காமி? 999. ஆனால் வேணா ஆமா நல்லா இருக்கே. ஓகே இல்ல இல்ல நான் போடுவேன். ஸ்லீவ் இல்லாம எனக்கு டச் மட்டும் நல்லா இருக்கும். வெரி போட்டாங்க. ஓகே செலக்டட். முதல்ல ரேட்டு பார்க்கணும். எடுத்த உடனே இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. இது 800 ரூபாய். இதான் உனக்காடா? இது 800 ரூபாய், இது 700 ரூபாய். சரி, ரேட்டு பார்க்க மாட்டேன். பாவம் பில்லு பே பண்றவங்க தானே ரேட். என்னாச்சு எது அவனுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. 800 700 உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இங்க வா, இதை போட்டு பாரு. ஐயம்மா அவன் எதுக்கு வரான்? தள்ளி போ. கட்ட மண்டே. ஹாய் டாடா. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் தாத்தா. என்னங்க? ஹாய் தாத்தா. தாத்தா இல்லடா. நீ தாத்தா. விஜய் என்ன சொல்லு? விஜய் அண்ணா சரவணா தாத்தா. அஜித் அண்ணா. அஜித் அண்ணாவா? காசு கொடுங்க ஐயா. சொல்லு. விஜய் அண்ணா. விஜய் அண்ணா சொல்லிட்டாங்க. வர நீ சொல்லுவான், இவன் சொல்லுவான். என்னடா? என்னது? என்ன சொல்லு? விஜய் அண்ணா. உனக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸோட. வித் லெக் பீஸ். பாட்டி கூப்பிடுங்க, பாட்டி இருக்காங்க தெரியுமா? பேரம்பேத்திகளோட ஒரே சந்தோஷம். பாட்டியை கூப்பிடுங்க, தாத்தா கூப்பிடாதீங்க. தாத்தா அண்ணா பாய். தாத்தா அண்ணா பாயா? தாத்தா அண்ணா பாய். உன் ஆதங்கத்தை வீடியோவில் சொல்லு. என்ன ஆச்சு சொல்லு. gift box நாங்க கன் வாங்குறோமே. இந்த பாரு, புரட்டாசி முடிஞ்சும் வீட்டில் நான்வெஜ் செய்யலையா? இல்ல நாளைக்கு செஞ்சுருவாங்க. ஆக்சுவலி புரட்டாசி முடியறதுக்குள்ளே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா மீன் எடுத்தாங்களா? மீன் சாப்பிட்டீங்களா? இல்ல 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 நாங்க கிரிக்கெட் விளையாடணும். ஹாய், ஹவ் ஆர் யூ? 4000 வாங்கினாவா? 6000 பில்லு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இது ஆதா போச்சுன்னா சரி, இவ்வளோ வாங்கியிருக்கியா? சரி நோட்டு காலையில 2 பேக் பேகு சொல்லுங்க. கலக்கிற சரி. 10 2 3 கட்ட போட்டு சொல்லு. பசிக்குதா? என்னாச்சு? எங்க ஊர்ல பார்வதி நகர்ல வந்து நம்ம வந்து சப்பாத்தி வாங்குறோம். இங்க வந்து எங்க அக்கா வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இந்த கடை. இந்த கடையில வந்து எங்க அக்கா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னாங்க. நான் எத்தனை நாள் வந்துட்டு இங்கே சாப்பிடணும்னு நினைப்பேனா, வர்றது ஓடுறதாவே இருக்குமா. சரி, இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிது. இங்கே சப்பாத்தி குருமா நல்லாயிருக்கும், அதனால் வாங்கலாம்.
ஹோட்டல் வைக்கிறதுலாம் நல்ல வேலை தான். ஆ ஜனங்களை வந்து டேஸ்ட்டில் அட்ராக்ஷன் பண்ணிட்டா போதும், எங்கேயும் போக மாட்டோம். என்னெல்லாம் இந்த சப்பாத்தி தோசை இட்லி உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. நான் இப்போதைக்கு இங்கே வந்து சப்பாத்தி தான் வாங்குறேன். அந்த கரண்டி தானா? அதே தான். மொத்தம் வந்து 36 சப்பாத்தி வாங்குகிறோம். போதுமா உனக்கு? எனக்கு 8 மணி தான் ஆகுது, ஆனால் தூக்கம் வருது. தூக்கம் வருதா? அப்படி கிளைமேட் அப்படி நம்ம சென்னை கிளைமேட் அப்படி. ஹைதராபாத் கிளைமேட் தெரியுமா? ஹைதராபாத் இப்படி தான் இருக்கும். செல்லினுக்கு தூக்கம் வரலாம். நேற்று வேற படத்துக்கு போயிட்டு வந்தால ரிது கூட. பைசன் படம் போனேன், சூப்பரா இருந்துச்சு. என்ன படம்? பைசன் படம் போனேன், சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் பையன் த்ருவ். அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வந்துச்சு? டேடி இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா டேடிக்கு வந்து பிடிச்ச மாதிரி படம். அம்மாவுக்கு பிடிக்காது சண்டை படம். அம்மாவுக்கு வந்து சண்டையே பிடிக்காது. கதைக்குள்ள கதை, அதான் கதைக்குள்ள கதை. சண்டை போடுறவங்களையும் பிடிக்காது, சண்டையும் பிடிக்காது. சூப்பர் படம். ஆனால் கதை என்கிட்ட மட்டும் தான் சண்டை சொல்லிக்கிட்டு போடுவாங்க. இருக்கலாம். அந்த படத்தை பற்றி சொன்னேன். கதைக்குள்ள கதை, ஆ ரப்ப கதறி, நல்ல படம். கதை இல்லாததால கதைக்குள்ள கதை வைக்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி எந்த கதையாவது புரிஞ்சுதா? வட சென்னையில வருவாங்கல்ல ஒருத்தங்க. 36 சப்பாத்தி இருக்கு. நாங்கள் கடையில் சப்பாத்தி வாங்கினாலும் வீட்டில் சாப்பிட்ட மாதிரியா? அது நம்ம நாட்டரசனுக்கும் அந்த சைடேவா? அந்த இது கிட்ட பஸ் ஸ்டாண்ட் சப்பாத்தி தான் பிடிக்கும். பசங்க சப்பாத்தி பிடிக்குதா? என்ன டக்குனு வாங்க பாரு. இது எங்க உங்க அப்பா உங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஏத்தாப்புல. அது என்ன கடை பேர்? என்ன கடை? கொலப்பசி கடை பேர் தெரியுமா? நீங்க வாங்க. கொலப்பசியில் பிரவீன் கொலப்பசின்னு சொன்னாப்ல. அதனால கொலப்பசி கடையில் சாங்கணும். கலக்கி ஊற்றுக்கோ. முட்டை இருக்காக்கா? கலக்கி முட்டை வேணுமா? யாருக்கு? நீ என்ன இங்கே வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்ட? இல்லைங்க, அவனுக்கு இந்த சப்பாத்திக்கு வெங்காயம் கொடுத்தாங்க. இந்த வீட்லயே எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த லைட் தான் அழகா இருக்கு. அதுக்குள்ள தண்ணி குடிக்கிறான் அவன். என்னைய பார்த்தா அக்கா மாதிரி தெரியுது. ஜெயிச்சாங்களா? எனக்கு பிளேட் ஒரு சப்பாத்தி வச்சுட்டு நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறேன். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ நம்ம எல்லாரும் அவங்கள கொட்டுவோம் தலையில. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீ என்ன இன்னும் சாப்பிடல? நல்லா இல்லையா? அதனால சாப்பிடலையா? என் வீட்டு கிச்சனில் டீ எல்லாம் போட்டாச்சு, குச்சாதான் எப்படி இருக்கு? டீ யார் போட்டதுன்னு கேளுங்க. எங்க சித்தி தான் போட்டாங்க. நாங்க டீ குடிக்க மாட்டோம். நீங்க டீ குடிக்க மாட்டீங்களோ? போட்டு குடிக்க மாட்டாங்களாம். போட்டு குடிக்க மாட்டோம். யாரும் குடிக்கிறது இல்லை. இப்ப எங்க வீட்டுக்காரருக்கு லட்சி என்னன்னா போட்டு கொடுக்க மாட்டோம். போட்டு குடிக்க மாட்டோம். குடிக்க மாட்டார்ல, நான் மட்டும் தான் குடிப்பேன். அவர் குடிக்க மாட்டார். அவர் போட்டாரு சித்தி. அப்படியா? ஆமா, காஃபி டீ குடிக்க மாட்டாரு. அப்போ நாங்க ரெண்டு மகத் குடிப்போம்.
பப்பிமா மட்டும் பிடிக்காது. சாசுங்க. என்னடா இங்க வா, என்ன சொன்ன? அவன் குடிச்சுக்கிட்டே இருப்பானா? இதெல்லாம் என்ன பண்றது? இருட்டா இருக்குங்கடா. பாம்பு வந்தது பாம்பா? வீட்டுக்குள்ள வெளியே சைக்கிள் இன்னும் நம்ம வீடு கட்டு போனோம்னா எத்தனை பாம்பு வருதோ. வரும். எங்க கிட்ட ஒரு gift box இருக்கு தீபாவளிக்கு. எனக்கு கொடுக்க போறியா? ஆ? எனக்கு கொடுத்துரு நீ. ஆ? ஸ்டாக் இல்ல அது. நான் வீடியோல காமிச்சதோட சரி. நான் வாங்கல, இப்பதான் ஆர்டர் வந்திருக்கு. எது? அண்ணன் கூட இப்போ கேட்டாங்க. அது ஈஸியா இருக்கும். நிறைய குடி குடி பாக்கலாம் தூக்கி மேல போட்டுருவேன். அதான் இந்த வாங்கினது. ஆமாம், நிறைய ஆர்டர் வந்துருக்கு. ஆர்டர் பண்ணியிருக்கோம், வரும். நான் ஊத்திக்கிறேன். வட்டி எடுக்கலாமா? செட்டா? வட்டி எடுக்கலாமா? 4. அண்ணன் கூட என்னாச்சு? மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும். ரீட்டா மாதிரி இருக்க. சுடு, கன் சுடு. அதை வந்து பின்னாடி 2